ஏப்ரல் மாதம் வளர்பிறை சஷ்டி திதி நேரம் பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை முழுவதும் நம்மளுக்கு சஷ்டி திதி இருக்குது. ஸோ அதிகாலையிலே காலையில் 4:10க்கே நம்மளுக்கு பஞ்சமி திதி முடிஞ்சிடுது. பஞ்சமி திதி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு சஷ்டி எப்போதுமே வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதி முடிஞ்ச உடனே நம்மளுக்கு சஷ்டி திதி வந்துடும். முருகனை வழிபட வேண்டிய நேரம் அன்றைக்கி முழுவதுமே இருக்குது. ராவுகால யமகண்டை தவிர மற்ற நேரத்தில் எப்போ டைம் கிட்டோ அப்போ நீங்கள் முருகரை வழிபடலாம். இது வளர்ப்பிற சஷ்டி குழந்தை பாக்கியத்துக்கு குடும்ப வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்துக்கு எல்லாமே விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் கண்டிப்பாக முருகன் கொடுப்பார். பங்குனி உத்திரம் விரதம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு வேளை சாப்பிடலாமா 2 வேளை சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க. உங்களோட உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க. உங்களால் முடியும்னா 3 வேளையும் நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். முடியாதவங்க சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் தினமும் பூஜை பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம், விரதம் இருக்கலாம்.